தொடக்க நூல் 8வது அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள இறைவாக்குகள். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிடமிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதனின் இதயம் சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடையின் காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இந்த தொடக்க நூல் 8வது அதிகாரத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நோவா தேவனுக்கு உகந்த பலியை கொடுக்கிறார். தேவன் எப்படியெல்லாம் சொன்னாரோ அதே போல நோவா செய்தார். அதனால் ஆஃப்டர் சக்சஸ்மெண்ட் தேவனுக்கு நோவா எரிபலி கொடுக்குறாரு. அந்த டைமு தான் தேவன் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நான் இனிமேல் இதே போல் நான் அழிக்கவே மாட்டேன்னு. நம்மளுடைய லைஃப்லேயும் அப்படி தான். நம்ம நிறைய தவறுகள் பண்ணாலும் தேவன் நம்மளை எல்லாத்துலேயுமே எக்ஸ்கியூஸ் தான் பண்ணுறாரே தவிர அவர் நம்மளை தண்டிக்கணும்னு நினைக்கல. நம்ம இப்போவும் நடக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸும், நம்ம வேர்ல்டில் நடக்க எல்லா இதையும் பார்த்தா தேவன் கண்டிப்பாக கோவப்படக்கூடிய எல்லா விஷயங்கள் தான் நடக்குது. ஆனாலும் தேவன் வாக்கு மாறாதவர். அன்னைக்கு என்ன சொன்னாரோ, நான் இனிமேல் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இது வரைக்குமே அவர் அழிக்கலை. அதே போல் நம்ம லைஃப்பில் ஏதாவது தீமையான விஷயம் தேவனுக்கு எதிராக செய்தால் அதை விட்டுட்டு நம்ம தேவன் நம்மளை எக்ஸ்கியூஸ் பண்ணி விடுறாருன்னு சொல்லிட்டு அதை விடணும். சரி, ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காகவும் என் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, நாங்கள் நோவாவை போல தகப்பனே உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கணும். அப்பா, நீங்கள் தருகிற எக்ஸ்கியூஸை தகப்பனே நாங்கள் அது மதிக்காமல் ஒரு ஏளனமாக எண்ணிக்கொண்டு திரும்பி திரும்பி பாவம் செய்கிறவர்களாக இராதபடிக்கு தேவனே, அப்பா, நீர் பயங்கர கோபமுள்ள தேவன் என்று எங்களுக்கு தெரியும். அப்பா, நாங்கள் இனி அந்த கோபம் ஊட்டுகிற விஷயங்களை செய்யாதபடிக்கு எங்கள் கை கால்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. மீதியுள்ள நேரம் டாடி உம்முடைய ஆணிப்பந்த கருத்தில் தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.